நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த ஒரு முக்கியமான கண்டென்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்காக சோலார் ஸ்கீமை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சப்சிடி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு சிறப்பு சலுகையை வந்து நம்ம ரூஃப்டாப் சோலாரை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம சோலார் ஸ்கீமை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களும் ஒரு சலுகையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் ரூஃப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம நெட் மீட்டருக்காக அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகும். அதில் நமக்கு ஒரு பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,588 rupees வந்து நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சிறப்பு சலுகையா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாதிக்கு பாதியா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதில் சில பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2-3 பார்ட்டாக வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சிங்கிள் ஃபேஸ் மீட்டர், 3 ஃபேஸ் மீட்டர் இப்படி 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொன்று எல்டி கனெக்ஷன், அதாவது நம்ம கமர்ஷியல் கடைகள் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து நம்ம சோலார் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேஸ் மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2,764 rupees நம்ம பே பண்ணா போதும். இதுக்கு முன்னாடி சிங்கிள் ஃபேஸா இருந்தாலும் சரி, 3 ஃபேஸா இருந்தாலும் சரி, நம்ம வந்து 10,588 rupees நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இப்போ சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு தான் நம்ம சோலார் போட போறோம் அப்படின்னா 2,764 rupees, 2,764 ரூபா மட்டும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேங்களா, அடுத்து 3 ஃபேஸ் மீட்டர். நம்ம வீட்டில் ஆல்ரெடி 3 ஃபேஸ் மீட்டர் இருக்கு. ஸோ நானா சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல 3 ஃபேஸ் சிஸ்டம் வேணாலும் போட்டுக்கலாம். வாட் எவர் நம்ம விருப்பம் தான். நமக்கு இப்போ 3 கிலோவாட் தான் எனக்கு தேவை அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு 5 கிலோவாட், 8 கிலோவாட், 10 கிலோவாட் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நீங்க 3 ஃபேஸ் போட்டுக்கலாம், இல்ல சிங்கிள் ஃபேஸ் போட்டுக்கலாம். வாட் எவர் நம்ம விருப்பம் தான். பட் எவ்வளவா இருந்தாலும் உங்க வீட்டில் 3 ஃபேஸ் மீட்டர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 5,011 rupees வந்து ஆன்லைன் பேமெண்டா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுல நாங்க இப்ப ஃபீல்ட்ல எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நமக்கு 4,735 ரூபா தான் 3 ஃபேஸ் மீட்டருக்கு ஆன்லைன் பேமெண்டா நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணா போதும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் எல்டி கனெக்ஷன் அண்ட் சிடி சர்வீசஸ், அதாவது நம்ம கமர்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,720 rupees நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்டா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன். இதுல பிரேக்கப்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இங்க டிஸ்பிளேல பாருங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ், நம்ம கமர்ஷியல் இது மூணுக்குமே வந்து பொருந்தும். ஓகேங்களா, சிங்கிள் ஃபேஸுக்கும் 3 ஃபேஸுக்கும் 500 rupees. அடுத்து எல்டிக்கு, அதாவது நம்ம கமர்ஷியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 700 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அடுத்தது பை டைரக்ஷன் மீட்டர் காஸ்ட், நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அந்த மீட்டரோட பேர் வந்து பை டைரக்ஷன் மீட்டர்னு சொல்லுவோம். டிஃபால்ட்டா நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, அந்த மீட்டரை வந்து யூனி டைரக்ஷன் மீட்டர்னு சொல்லுவோம். அதாவது யூனி டைரக்ஷன் மீட்டர்ன்றது நம்ம வீட்டில் இபில இருந்து எவ்வளவு கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். அதுவே பை டைரக்ஷன் மீட்டர் அப்படிங்கிறது நம்ம இபில இருந்து எவ்வளவு கன்சியூம் பண்றோம், நம்ம சோலார்ல இருந்து இபிக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கறது ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டு நமக்கு நெட் வேல்யூ நம்ம கொடுத்துறோம். அதாவது இபி நமக்கு பே பண்ற மாதிரி வருதா, இல்ல நம்ம இபிக்கு பே பண்ற மாதிரி வருதா அப்படிங்கிற டீடைல் முதற்கொண்டு அந்த நெட் மீட்டர் கொடுத்துறோம். அந்த நெட் மீட்டர் தான் பை டைரக்ஷன் மீட்டர்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு போடுறாங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 970 rupees கொடுக்குறாங்க. அடுத்து 3 ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2,610 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது சிங்கிள் ஃபேஸ்க்கு 970 ரூபாயும் 3 ஃபேஸ்க்கு வந்து 2,610 ரூபாயும் பே பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,020 ரூபா. ஓகேங்களா, அதுவே 3 ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1,535 ரூபா. ஓகேங்களா, அடுத்து சிஜிஎஸ்டி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ், இதுல வந்து ஒரு அமௌண்ட்டும் அவங்க போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி பிரேக்கப் கொடுத்து சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம்க்கு 2,764 ரூபா அமௌண்ட்டும், 3 ஃபேஸ் சிஸ்டம்க்கு 5,011 ரூபா அமௌண்ட்டும் நம்ம ஆன்லைன்ல நெட் மீட்டருக்காக நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா, சோ இதுதாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 10,000 நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது அப்படியே பாதிக்கு பாதி ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய பெனிஃபிட்.
ஓகேங்க. அடுத்து நம்ம ஜியோல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, in the case of service where bidirection meter or programmable bidirection meter are already available, the charges paid by the consumer towards the meter cost have to be refunded to the consumer after affecting the solar meter. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே வந்து சோலார் நெட் மீட்டர் தான் இருக்கு, அதாவது பை டைரக்ஷன் மீட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஜஸ்ட் அவங்க வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் அவங்க எனேபிள் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாகவே நார்மல் ப்ராசஸ், ரெகுலர் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், அதுக்கான பேமெண்ட் பண்ணுவோம், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம், அது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஃபியூ டேஸ் எடுக்கும். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து அந்த எக்ஸிஸ்டிங் மீட்டரை வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க, அதாவது எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு நெட் வேல்யூ நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் சோலார் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போலேருந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ நம்ம சோலார் ஸ்கீம் எனேபிள் ஆகிடும். சோலார் ஸ்கீம் எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரீஃபண்ட் எப்படி ஆகும்னா, யூனிட்ஸ்ல நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து எப்படி ஃபீல்டில் வரப்போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சோலார் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்ங்க.